ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல கண் சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு அருமையான தீர்வு கொடுக்கிற ஒரு ஹோம் ரெமெடிய பார்க்கலாம். எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாட்கள்ல கண்ணுக்கு கண்ணாடி போடுறது ஒரு சாதாரணமாயிருச்சு. நல்லா படிக்கிற குழந்தைங்க, அதாவது படிப்புல இன்னும் அதிகமா கவனத்தை செலுத்தி புத்தக புழுவா இருக்கிறவங்க, அந்த குழந்தைங்களுக்கு கண்ணாடி போடுறது ரொம்பவே சாதாரண விஷயம்தான். ஆனா அவங்க கண்ணாடிய வாழ்க்கையிலேயே திரும்ப எடுத்து போட முடியாதுன்னு கவலைப்படுவாங்க இல்லையா? இன்னைக்கு பார்க்க போற இந்த ரெமடியால உங்களோட கண் பார்வை ரெட்டிப்பாகிறதோட மட்டும் கிடையாது, உங்களோட கண்ணாடிய முழுவதுமா அகற்றி கண்ணாடி போட வேண்டிய அவசியமே இருக்காது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எதுக்குன்னா, இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற ரெமடி ரொம்பவே எஃபெக்டிவான ரெமடி. இந்த ரெமடியை யூஸ் பண்ண கொஞ்ச நாட்கள்லயே நீங்களே வித்தியாசத்தை கவனிப்பீங்க. எதுக்குன்னா, நிறைய பேர் கண் பார்வை குறைவா இருக்கிறதுனால தலைவலியாலையும் அவஸ்தைப்படுறாங்க. அதனால இந்த ரெமடியால உங்களோட மைக்ரைன் ஒற்றை தலைவலி பிரச்சனையும் தீர்க்க முடியும். அதே மாதிரி மெதுவா கண் சம்பந்தமான பிரச்சனையையும் குணப்படுத்த முடியும். அதே மாதிரி 100% இந்த ரெமடி இயற்கையானது. எந்தவித மருந்துகளோ ஆப்ரேஷனோ பண்ணாம உங்களோட கண் பார்வைய ரெட்டிப்பாக்க முடியும். நிஜமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்துல 10ல 6 பேர் கண்ணாடி இல்லாம பார்க்க முடியல அப்படின்னு சொல்றவங்க இருக்கும்போது, சின்ன சின்ன குழந்தைங்க கூட கண்ணாடி போட தொடங்கி இருக்கிற இந்த நாட்கள்ல கூட அவங்கள பாக்குறப்போ எவ்வளவோ ரொம்ப வருத்தமா இருக்குது. இனி நேரத்தை வீணாக்காம வீடியோவை ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியில முதல்ல முக்கியமான பொருள் என்னன்னா இந்த இலை தான். இந்த இலை என்னன்னா கொய்யா இலைகள். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கொய்யா இலைகள்ல மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்குது. எதுக்குன்னா, நம்ம பார்வையோட ஒளி ரொம்பவே பிரகாசமா இருக்கு இல்லையா? அதுக்கு விட்டமின் ஏ ரொம்பவே அவசியம். கொய்யா இலையில விட்டமின் ஏ அதிகமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த விட்டமின் ஏ என்ன பண்ணுது? நம்ம கண்கள்ல பார்வைய மேம்படுத்த உதவுது. இந்த ரெமடிக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொய்யா இலைகளை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெமடிக்காக இதை எப்படி பயன்படுத்தணும்னு விரிவா பார்க்கலாம். இந்த ரெமடிக்காக ஃப்ரெஷ்ஷான சாஃப்டான கொய்யா இலைகளை எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எதுக்குன்னா, மென்மையா பச்சை நிறத்துல இருக்கிற கொய்யா இலைகள்ல அதிகமான சத்துக்கள் இருக்குது. ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணிய எடுத்துட்டு இந்த இலைகளை அதுல போடுங்க. எதுக்குன்னா, இத நம்ம நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். இத நல்லா கழுவுறப்போ இதுக்கு மேல இருக்கிற தூசி அழுக்குகள் எல்லாமே போய் சுத்தம் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த இலைய ரெமடியில பயன்படுத்தணும். எதுக்குன்னா, இதுக்கு மேல நம்ம கண்களுக்கு புலப்படாத தூசி படிஞ்சு இருக்கிறதால சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த இலைய நம்ம தயார் பண்ணி பயன்படுத்தணும். இலைகளை இந்த மாதிரி சுத்தமா நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா சின்ன சின்ன துண்டுகளை வெட்டிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்ப சேர்த்துக்கணும். சோம்புல இருக்கிற சத்துக்கள் நம்மளோட கண் பார்வைய அதிகரிக்கிறதுக்கு அற்புதமா உதவி பண்ணுது. நிறைய பேருக்கு கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனையால அவஸ்தைப்படுறவங்க இரவு நேரத்துல ஏதாவது பார்க்கணும்னு நினைச்சா கூட சரி, அவங்களுக்கு ரொம்ப மங்களா தெரியறதோட தலை வலியும் அதிகமா ஏற்படும் இல்லையா? ஆனா சோம்பு இது எல்லாத்துக்குமே அற்புதமான மெடிசன். இந்த ரெமடிக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பை எடுத்துட்டு அத கைகள்லயே நல்லா கிரஷ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய இன்னொரு பொருள் இந்த இலை. இது என்னன்னா கருவேப்பிள்ளை. கருவேப்பிள்ளையோட இன்னொரு பேர் என்னன்னு தெரியுமா? இத ஸ்வீட்டா இருக்கிற வேப்பிள்ளை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி கருவேப்பிள்ளையில இருக்கிற ஊட்டச்சத்துக்களும் நம்ம கண் பார்வைய ரெட்டிப்பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ரெமடிக்காக புது கருவேப்பிள்ளைய பயன்படுத்தினா நல்லது. ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளை கிடைக்கலாட்டி மார்க்கெட்ல கிடைக்கிற கருவேப்பிள்ளை பொடிகளையும் பயன்படுத்தலாம். கருவேப்பிள்ளைய நல்லா கழுவி சுத்தம் பண்ணணும். இப்போ இந்த ரெமடியில இன்னொரு சக்தி வாய்ந்த மூலப்பொருள் என்னன்னா கேரட். கேரட்ல விட்டமின் ஏ அதிகமா இருக்குது. இது கூட கண் பார்வைய 2 மடங்காக்குது. இதுல எத்தனையோ ரகமான விட்டமின்ஸும் இருக்குது.
இது எல்லாமே நம்மளோட கண் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குது. இதுக்காக கேரட்டை சின்ன சின்னதா கட் பண்ணி இதோட கலந்துக்கணும். இப்போ இதுல நம்ம பயன்படுத்த போற இன்னொரு பொருள் வெள்ளரிக்காய். இது நம்மளோட கண்கள்ல இருக்கிற சூட்டை குறைக்கிறதோட மட்டும் அல்லாம நம்ம கண்களுக்கு குளிர்ச்சிய கொடுக்கறதுக்கும் வேலை செய்யுது. ஏன்னா நிறைய பேர் அவங்க கண்கள் சோர்வா இருக்கும்போது, இல்ல கண் மங்களா தெரியும் போது, இல்ல கண்கள்ல இருந்து நீர் வடியும் போது அவங்க கண்கள்ல வெள்ளரிக்காய வச்சு நல்ல நிவாரணம் கிடைக்கும் இல்லையா? இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெள்ளரிக்காயில கூலிங் எஃபெக்ட் அதிகமா இருக்குது. நம்ம கண்ணுக்கு மேல வைக்கிறப்போ நம்ம கண்களுக்கு ரொம்பவே நல்ல பயனுள்ளதா இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, வெள்ளரிக்காயையும் சின்னதா கட் பண்ணிட்டு இதோட பயன்படுத்தலாம். இப்போ இந்த ரெமடிய எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஒரு சுத்தமான பவுல் எடுத்துக்கோங்க. நீங்க வெள்ளரிக்காய துருவியும் பயன்படுத்தலாம், இல்ல சின்ன சின்னதா கட் பண்ணி பீஸாவும் பயன்படுத்தலாம். அடுத்ததா நமக்கு தேவைப்படுற முக்கியமான மூலப்பொருள் சிகப்பு நிறத்துல இருக்கிற பழுத்த தக்காளி. இதுல இருக்கிற விட்டமின் சி கூட நம்மளோட கண் பார்வைய அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. உங்களோட கண் மங்களா தெரிஞ்சாலோ இல்ல பார்வை கம்மியா இருந்தாலோ இத சரி பண்றதுக்கு தக்காளி ரொம்பவே நல்லது. இந்த டொமேட்டோவையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 2-3 துண்டா கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதுல வெள்ளரிக்காய் தக்காளியையும் சேர்த்துக்கணும். இதுல ஒரு 1/2 கப் தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார மூடி வச்சு மூடி நைஸ் டேஸ்டா பண்ணிக்கோங்க. சிம்ல ஸ்லோல அதிகமான ஸ்பீட்ல அரைக்காம கம்மியான ஸ்பீட்ல அரைச்சுக்கோங்க. இப்பதான் இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும். இதோட கேரட் ஒவ்வொரு பொருட்களையும் ஒன்னா சேர்த்து நல்லா மிக்ஸில ஜூஸா அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே மிக்ஸில சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணோம்னா நமக்கு ஜூஸ் ரெடி ஆகுது. இந்த மாதிரி தயார் பண்ண இந்த ஜூஸ ஒரு ஸ்ட்ரைனர்ல ஊத்தி நல்லா வடிகட்டிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா இதோட கொஞ்சமா ஐஸும் சேர்த்துக்கலாம். நீங்க இதோட வேற எதையாவது கலக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரோஜா இதழ்களையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரோஜா இதழ்கள்ல ஊட்டச்சத்துக்கள் அதிகமா இருக்குது. இது நம்ம ஜூஸோட சுவைய 2 மடங்காக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டா இதுல 2 இல்லாட்டி 3 ரோஜா பூக்களையும் சேர்த்துக்கலாம். பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கண் பார்வைய அதிகப்படுத்துற ஒரு அற்புதமான பானம் தயாராயிருச்சு. ஆனா இந்த ட்ரிங்க நீங்க எப்போ எடுத்துக்கிடணும் அப்படின்னா, காலையில வெறும் வயித்துல எடுத்துக்கணும். இந்த ட்ரிங்க எத்தனை நாள் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தினமும் இந்த ட்ரிங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். எதுக்குன்னா இந்த ட்ரிங்க் நமக்கு எந்த விதத்திலையுமே தீங்கு விளைவிக்காது. நமக்கு 2 மடங்கான ஏராளமான பெனிஃபிட்ஸ தான் கொடுக்குது. ஆனா ஒரு நாளைக்கு ஒருத்தர் இந்த ட்ரிங்க 30ல இருந்து 40 ml குடிச்சா மட்டும் போதும். முக்கியமா இந்த ட்ரிங்க காலையில வெறும் வயித்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இது வெறும் சுவையான ட்ரிங்க் மட்டும் கிடையாது, நம்ம ஆரோக்கியத்துக்கு எவ்வளவோ உபயோகப்படுற ட்ரிங்க். இந்த ட்ரிங்க பயன்படுத்தி உங்களோட கண் பார்வைய 2 மடங்கா ஆக்குறதோட பல அற்புதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெமடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தவறாம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அப்ப வரைக்கும் டேக் கேர், பை.